தேவனுடைய பிள்ளைகளாய் சபைக்குள் இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்மாற்றம் அது மிகவும் ஆபத்துக்குரியது. எது பின்மாற்றம்? நீங்க நினைக்கலாம், நான் சபைக்கு வர்றேங்க, நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தில் குறைந்து போனால், தேவனிடத்தில் வைக்கிற அந்த விசுவாசத்தில் நீங்கள் குறைந்து போய் சில நேரங்களில் நாம ஜெபத்தையும் விட்டுறோம் பாருங்க, அதான் பின்மாற்றம். நாம் இன்றைக்கு மாற வேண்டும். இன்றைக்கு கடுமையான பாவம் நிறைந்த ஒரு உலகமா இந்த கடைசி நாட்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பாவ வழியில் போயிடக்கூடாது, துன்மார்க்கமான வழியில போயிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆகவேதான் நான் அடிக்கடி கேட்பேன், ஆதியில் இருக்கிற அந்த அன்பை ஒரு நாளை நம்ம விட்டுடக்கூடாது. ஆதியில் அந்த ஜெபித்த ஜெபம், ஆதியில் நமக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், தேவனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். நான் சொல்லுகிறேன் பாருங்க, வாலிப வயதுல தேவன் என்னை எப்படி என்னை நிரப்பினாரோ அதே வல்லமையோட தேவன் இன்றைக்கு என்னை நடத்துகிறார். ஒரு நாள் அதுல நான் குறைந்து போகவில்லை. கர்த்தருக்குள்ள இன்னும் எனக்குள்ள நாட்கள் வருஷங்கள் மாற மாற இன்னும் எனக்குள்ள வைராக்கியம், இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்யணும், இன்னும் எதையாவது செய்யணுன்ற அந்த உத்வேகம் எனக்குள்ள வருகிறது. ஏனென்றால் எனக்கு தெரியும், கர்த்தர் அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் என்றென்றும் எப்பொழுது கைவிடவே மாட்டார். பவுலை குறித்து அவருடைய சாட்சியை நீங்கள் கவனித்து பாருங்க. அவர் அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவராய் இருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு அவரை சந்திக்கிறார். ஆண்டவர் அவனோடு பவுலோடு பேசி அவன் என்ன செய்கிறாரு, தேவன் ரட்சிக்கிறார். பிற்பாடு நீங்க கவனித்து பாருங்க, எல்லாவற்றிலும் கிறிஸ்து என் ஜீவன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காய் நான் ஓடுவேன், கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன் என்ற அந்த வைராக்கியம். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டது, அது இன்றைக்கு அநேக ஆயிரமான சபைகளுக்கு இன்றைக்கு அவருடைய நிருபங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. நண்புக்குரியவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம் சற்று கொஞ்சம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம்.